ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளை ஆஸ்வதிக்க மாட்டாரு. நம்ம போற திட்டங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாரு. நம்ம கேட்கிற எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா நீங்க முதலமைச்சர் வர்றாரு, நம்ம பெட்டிஷன் கொடுக்குறோம், எல்லா பெட்டிஷனுக்கும் ஒரு பதில் கொடுக்குறாரா? இல்லைங்க. எது அவசியமோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார் ஒழிய எல்லா பெட்டிஷனுக்கும் அவர் முக்கியத்துவம் படுத்த மாட்டார். அதே மாதிரிதான் தேவ பிள்ளைகளே, உங்க ஒரு சில விண்ணப்பங்களுக்கு ரொம்ப நாள் காத்திருக்கலாம், ரொம்ப நாள் போராடிட்டு போந்திருக்கலாம், விண்ணப்பங்கள் தாமதமா இருக்கலாம். அதுக்காக உங்களுக்கு பெட்டிஷன் போட்ட பெட்டிஷன் நிறைவேறாத அர்த்தம் இல்லை. ஒரு நாள்ல முதலமைச்சர் எடுத்து அந்த பெட்டிஷனை பார்த்து ஒரு காரியம் செய்யறத போல தேவன் நம் விண்ணப்பத்தை ஒரு நாள் எடுத்து எப்படி எடுப்பார்னா, நம்முடைய கண்ணீர் நிரம்பும் போது, நம்முடைய துருத்தியில பரலோகத்துல ஒரு துருத்தி இருக்குங்க, நம்மளுடைய கண்ணீர் துருத்தி இருக்குது. நம்ம அழுகிற உப்பு தண்ணி, நம்ம கண்ணில் வர்றது உப்பு தண்ணி தாங்க, அதுக்கு தேன் ஆகிறப்போது உப்பு தண்ணி வருது. இந்த உப்பு தண்ணிய தேவன் சொல்றாரு, உங்க கண்ணீரை துருத்தியில வச்சிருக்க, துருத்தியில நம்ம கண்ணீர் தொடச்சு போட்டுறோம். ஆனா பரலோகம் சொல்லுது, உன் கண்ணில் வர தண்ணீரை துருத்தியில வைக்கிறத போல வச்சிருக்குங்கிறார். நம்ம வடிக்கிற கண்ணீரை, நம்ம படுக்கையில படுத்திருக்கும் போது, ஏதோ ஒரு பாடுல, ஏதோ ஒரு உபத்திரத்துல அழுகும் போது இந்த கண்ணீரை கூட கர்த்தர் கவனிக்கிறாரா? தாவீதுக்கு இல்லாத உபத்திரம் நினைக்கிறீங்க? தாவீது வாழ்க்கையில பட்ட உபத்திரத்தை போல எதுவுமே இல்லை. அப்சலோம் சொந்த மகன். நீங்க யோசித்து பாருங்க, ஒரு மனைவியை இன்னொருத்தர் பார்க்கறது நம்மளை தாங்க முடியாது. நம்மளோட மனைவி யாராவது பார்த்தாலும் நமக்கு என்ன வருங்க? கோவம் வரும். ஏய் நான் நில்லுமோ, ஏய் பார்த்து நில்லுமோ, ட்ரெஸ் நல்லா விளக்குமோ. அவன் நல்லா நின்னா கூட நமக்கு என்ன வரும்? கோவம் வரும். அவன் பார்க்கறான், நமக்கு என்ன வரும்? கோவம் வரும் இல்லைங்களா? ஆனா அப்சலோம் சொந்த மகனாக அப்சலோம் வந்து தாவீதுடைய மனைவி எடுத்துக்கிறான். நீங்க ஃபுல்லா வாசித்தீங்கன்னா, ஆனா நமக்கு தான் பயங்கர கோவம் வரும். ஆனா தாவீது அந்த நேரத்தில் அவன் செய்யற ஒன்னே ஒன்று, தேவன் நோக்கி ஜெபம் பண்றா, அப்சலோட கொலை செஞ்சிடறாங்க. இந்த தாவீது அழுகுறான். நம்ம அப்படி அழுக முடியுமா? நமக்கு துரோகம் பண்ண ஒருத்தர் அவன் கொலை செய்யப்படும் அழுக முடியுமா? அழுகவே முடியாது. அவன் எனக்கு ரொம்ப செஞ்சா அவன் அழுதுவன் நினைப்போம். ஆனா இந்த தாவீது அப்சலோனுக்காக மண்ணில் படுத்து அழுகிறாங்க. தாவீதை உயர்த்த காரணம் என்னன்னா, தாவீதுக்குள்ள தேவன் விரும்புகிற இருதயம் இருந்தது. உங்களுக்குள்ள தேவன் விரும்புகிற இருதயம் உண்டா? நான் கேட்கிற கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதா? உங்க இருதயத்துள்ள தேவன் விரும்புகிற அந்த விருப்பம் உங்களுக்கு இருக்குதா? உபத்திரம் வந்தாலும் துதிக்கிற அனுபவம் இருக்குதா? பாடுகள் வந்தாலும் உங்களுக்குள்ள துதிக்கிற அனுபவம் இருக்கு? நான் ஊழியம் செய்கிறேன், முழு நேரம் வேலை செய்கிறேன், நான் வந்து சுவிசேஷ ஊழியம் பண்ணுகிறேன். நான் வந்து சபையோடைய பாஸ்டர்ல, நான் சுவிசேஷ ஊழியம் பண்ணுகிறேன். இந்த சபையோட பாஸ்டர் எங்களுடைய அண்ணன், பெரிய அண்ணன், அவர் தான் சபையோடைய போதகர். நான் சுவிசேஷ ஊழியம் பண்ணுகிறேன், அநேக கிராமங்களுக்கு போகிறேன், அநேக பட்டங்களுக்கு போகிறேன். என்னுடைய வேலை ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற வேலை. அப்போ என்னுடைய ஃபுல்ல நாங்கள் எந்த ஸ்தாபனத்தோடு இணைப்பு இல்லை, எந்த ஸ்தாபனத்தோடு எனக்கு இணைப்பு இல்லை, எங்கிருந்து எனக்கு யாரும் பணம் தரப்போறது இல்லை. நான் என்னுடைய வேலைகளை, கர்த்தருடைய ராஜாவுடைய வேலையை நான் உண்மையை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் என்னுடைய உபத்திர பாதைகளில், உபத்திரத்தின் பாடுகளில் நான் சகித்துக் கொள்கிறேன். உபத்திரத்தின் பாடு இருக்குங்க, கிறிஸ்துவனாவே பாடுதான். ஏன்னா நீங்க பைபிளை சரியா வாசிக்காதனால நிறைய பேர் நினைக்கிறேன், இயேசுட்ட வந்தா அது கிடைக்கும் இது கிடைக்கும் நினைக்கிற, கார் கிடைக்கும் எல்லாம் கொடுப்பாரு. ஆனா வசனம் சொல்லுது, முதலாவது தேவனையும் தேவன் ராஜ்யத்தை என்னங்க தேடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் நமக்கு ஃப்ரீயா கொடுக்கறது, அது பெருசா கஷ்டப்பட தேவையில்லை. உழைச்சு